ஆமா, பேய்க்கெல்லாம் அரசி அப்படின்னு ஒரு அழகான ஒரு அரசி. இது ஒரு கற்பனை பாத்திரம். ஆ லிரிக் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா, இது ரொம்ப ஒரு மெலடியான ஒரு பாட்டு கிடையாது இல்லையா? எல்லாம் சின்ன பசங்கள ஆட வைக்கிற ஒரு விஷயம். எதுங்க? இ இந்த பாட்டுல. லிரிக் வந்து இதுல இதுல என்ன ஒண்ணு ஆயிடுச்சுன்னா, அ நான் ஏதோ ஒண்ணு பாடி இதுல ஒரு எஃபெக்ட்ஸ் ஒண்ணு போட்டு விட்டுட்டேன். அது அந்த டைரக்டர் அந்த எஃபெக்ட்ஸ பிடிச்சுக்கிட்டாரு. அது டெலிஃபோன்ல பேசுற மாரியான ஒரு எஃபெக்ட்ஸ். எனக்கு அதுதான் வேணுன்ட்டாரு. ஸோ கடைசி வரைக்கும் அந்த எஃபெக்ட்ஸ்ல எப்படி லிரிக்க கேட்க வைக்கிறதுன்னே தெரியாம, புரியாம ஒரு மாரி பண்ணி வெளிய வந்திருக்கு. ஸோ ஆனா அதுல ஒரு ஒரு லைனும் அவர் எழுதியிருக்கிறது அவ்வளோ அழகா இருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா, "நன்னு நின்னு பன்னு தின்னுது, எனக்கு வேணும்னு இட்டு தொரத்துதுன்னு." அந்த இட்டுன்றது இட்டு பேய், அந்த ஜோக்கர் பேய். ஸோ அதையும் விஷுவலா அப்படி காமிச்சிருப்பாரு. ஸோ ஒரு ஃபன்னான ஒரு விஷயம். லிரிக் வெரி, வெரி இம்பார்ட்டன்ட் இந்த பாட்டுல. டியூன் இதெல்லாம் தாண்டி அந்த லிரிக் ரீச் ஆனா தான் அந்த பாட்டு சின்ன பசங்கள் முதல்ல குழந்தைங்களுக்கு போய் சேரும். அவங்களுக்கு பிடிச்சா தான் நம்மளும் பிடிக்கும் இல்லையா? ஸோ இது ஒரு ரைம்ஸ் மாரின்னே வச்சுக்கலாம். இல்ல போயிட்டுருக்கு. ஐ திங்க் அனதர் மூவி இப்போ 7G ரெயின்போ காலனி இல்ல. பட் இன்னொரு 7G வருது இப்போ. அது ஷூட் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் இயர் ஐ ஃபினிஷ்ட். அப்போ ஒரு தெலுங்கு மூவியும் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு மலையாளமும் ரிலீஸ் ஆயிடுது. பிஹைண்ட் தட் ஷுட் ரிலீஸ் இன் அது தட் இஸ் ஒன்லி மலையாளம். மோஸ்ட்லி தே வில் டூ இன் தமிழ் ஆல்சோ. ஸோ இட்ஸ் கால்ட் பிஹைண்ட். தட் ஷுட் ஆல்சோ கம் ஐ திங்க் மே எண்ட் நாட் மே எண்ட் பட் பை ஜூன் ஆர் ஜூலை ரிலீஸ் பிளான் பண்ணுறாங்க. And then the 7G is coming. So I think I have a couple of lineups. Re-release, I think 7G definitely. Re-release can Hyderabad pona 7G Telugu ku. And I think Ratnam sir இப்போ plan பண்றாங்க Tamil 7G re-release பண்றதுக்கு. So let's see. I think it will be nice. Even Kalkundan will be nice. Those are the movies everybody still remembers and they would love to watch it on screen again. So I think 7G and Kalkundan definitely. நீங்க ப்ரொடியூஸ் பண்றீங்கன்னா, நான் உடனே ஹீரோவா நடிக்கிறேன். பண்ண மாட்டேன்றாரு. இந்த மாரி குட்டியா ஒரு பாட்டு குடுத்து முடிச்சிடுறாரு. இல்ல அப்படி இல்ல. எனக்கு ஆக்சுவலா ஆக்டிங்னா ரொம்ப பிடிக்கும். நான் 16 வருஷம் இண்டஸ்ட்ரியில மியூசிக் பண்ணியிருக்கேன். பாரிஜாதம் படத்துலருந்து. அதுவும் நான் முதல் படம் வொர்க் பண்ணது பாக்யராஜ் சார் கிட்ட. ஸோ, அ நம்ம ஒரு படம் பண்ணும்போது, அந்த ரெக்கார்டிங் பார்க்கும்போது ஒரு ஆக்டர் எவ்ளோ அ அந்த சீன 100 தடவ பார்க்குறோம். ஏன்னா மியூசிக் பண்ணி, பண்ணி. ஸோ ஒரு கொஞ்சமாச்சும் ஒரு ஆக்டிங் நாலேட்ஜ் அதில இருக்கும் இல்லையா? பார்த்துட்டு. ஸோ அந்த இதில பார்க்கும்போது எனக்கு அந்த ஆக்டிங்கோட இன்ட்ரெஸ்ட் நெறைய பிடிச்சிருந்தது. இந்த மாரி எஸ்பெஷலி சாங்ஸ் வரும்போது, அதில நம்மளோட ஸ்டைல் ஆஃப் சாங்ஸ வந்து ஆடி காட்டணும் அப்படின்ற ஒரு இது. ஸோ அதனால தான் என்னோட இண்டிபெண்டன்ட் சாங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பேய் காதல், இந்த மாரி சில சில பாடல்கள்லாம் பண்ணி அதில நானும் அப்பியர் ஆறேன். ஆ அதான் நீங்க சொன்ன மாரி நல்ல ஒரு ப்ரொடியூசர் வந்து படம் எடுத்தாங்கன்னா, நல்ல ரோல். அதுவும் நான் வந்து பெரிய ஹீரோவாலாம் அப்படி நடிச்சு இது பண்ண முடியாது. எனக்கு ஏத்த மாரியான ஏதாவது ஒரு ரோல் வந்ததுன்னா பண்ணலாம். கண்டிப்பா. இல்ல படங்கள் என்னைக்குமே குறையறது கிடையாது. இப்பயும் எவ்வளவோ படங்கள் ரிலீஸ்க்கு வெயிட்டிங். நெறைய இது நடந்துட்டு இருக்கு. பட் இது வந்து இப்ப